அனைவருக்கும் வணக்கம். சாதிக்க பிறந்தவராகவும் சாதனைகள் படைப்பவராகவும் சரித்திரத்தில் திகழ்ந்தவர்தான் மேரி கோம். மேரி கோம் ஒரு சிறந்த பாக்ஸர். இன்டர்நேஷ்னல் லெவல் பாக்ஸிங்கில் தொடர்ந்து 5 முறை தங்கப்பதக்கம் வாங்கிய குத்துச்சண்டை வீராங்கனை. தொடர்ந்து 5 முறை தங்கப்பதக்கம் வாங்கிய முதல் இந்திய குத்துச்சண்டை வீராங்கனைனா அது மேரி கோம் தான். மக்களுக்கு மேரி கோமிடம் என்ன ஒரு விஷயம் பிடிக்கும்னா, தன் வாழ்க்கையில் எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து வெற்றியை நோக்கி பயணித்தது தான். வாழ்க்கையில் எத்துணை இடர்பாடுகள் வந்தாலும் அவை அனைத்தையும் அகற்றி வெற்றியை நோக்கி பயணித்தவர் தான் மேரி கோம். ஒரு பெண் எப்படி தைரியமாக வீரமாக திகழ வேண்டும் என்பதற்கு நல்லுதாரணம் தான் மேரி கோம். மேரி கோம் வெற்றியின் சிகரத்தை அடைந்ததற்கான சில காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை இப்பொழுது உங்கள் முன் கூற வந்துள்ளேன். முதலில் தன்னம்பிக்கை. ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். மேரி கோமிடம் தன்னம்பிக்கை இருந்தது. தன்னால் எவரையும் வீழ்த்த முடியும், தன்னால் முடியும், தன்னால் முடியும், தன்னால் முடியும் என்று மனதிலே சொல்லிக் கொள்வார். ஓய்வு நேரத்தின் போதெல்லாம் தன்னால் முடியும், தன்னால் முடியும் என்று சொல்லிக் கொள்வார். அந்த தன்னம்பிக்கையே அவரை உலக அளவில் 5 முறை தொடர்ந்து தங்கப்பதக்கம் வாங்க வைத்தது என்று சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு மன உறுதி முக்கியம். மன உறுதி இருந்தால் மட்டுமே அவன் வாழ்க்கையில் உயர்நிலை அடைவான் என்று சொல்வதில் எல்லளவு மையமில்லை. மேரி கோமிடம் மன உறுதி இருந்தது. அமெரிக்காவுக்கு சென்றபோது முதல் சுற்றிலே மேரி கோம் தோல்வியுற்றார். தோல்வியே வெற்றிக்கு முதற்படி என்றும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று சான்றோர்களின் மேற்கோளின்படியும் முதல் சுற்றில் தான் நான் தோல்வியுற்றேன், 2ஆம் சுற்றில் நான் வெற்றி பெறுவேன் என்ற அந்த மன உறுதிதான் அவரை சிறந்த ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை ஆக்கியது என்று சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு விடாமுயற்சி முக்கியம். மேரி கோமுக்கு ஓய்வு நேரம் அப்பொழுது இருந்தது. அப்போது மேரி கோம் தன்னால் எவரையும் வீழ்த்த முடியும் என்று அவர் எடுத்த அந்த முயற்சிகளோ ஏராளம். அந்த முயற்சி தான் அவரை 5 முறை தங்கப்பதக்கம் வாங்க வைத்தது என்றே சொல்லலாம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்நிலை அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு தன்னம்பிக்கை முக்கியம். தன்னம்பிக்கையுடன் மன உறுதி முக்கியம். மன உறுதியுடன் விடாமுயற்சி முக்கியம். தன்னம்பிக்கை, மன உறுதி, விடாமுயற்சி இவை 3ம் இருந்தால் மட்டுமே அம்மனிதன் வாழ்வில் உயர்நிலை அடைவான் என்று சொல்லலாம். மேரி கோமிடம் இந்த 3ம் இருந்தது. அதனால்தான் உலக அளவில் தொடர்ந்து 5 முறை தங்கப்பதக்கம் வாங்கினார் மேரி கோம். மேரி கோம் வெற்றியின் சிகரத்தை அடைந்து விட்டார். நாமும் அவரை போல இந்த உலகில் பல சாதனைகள் படைப்போம் என்று கூறி, மேரி கோமை போல நாமும் சிறந்த ஒரு சாதனையாளராக திகழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சாதனைகளை சாதகமாக்கியவர்கள் சரித்திரத்தின் பக்கங்களில் இன்றைய இளைஞர்களுக்கு இவரது வாழ்க்கை புது உத்வேகத்தை கொடுக்கும். தாயின் கருவில் கலைய இருந்தவன், பிறந்தே தீருவேன் என்ற வெற்றி முனைப்பில் உலகை எட்டி பார்த்தவன், வறுமையை வென்று சாதனை படைத்தவன். இன்று மக்கள் மனதில் அவன்தான் கனவு நாயகன். தனது மின்னல் வேக விளையாட்டால் ரசிகர்களை கட்டி போட்டு கால்பந்து சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து வருபவன். என்னை மிகவும் ஈர்த்த ஒரு நபர், அவர் வேறு யாருமல்ல, அவர்தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. போர்ச்சுகல்லின் மதிரா தீவில் 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மரியா டெனிஸ் தம்பதிக்கு 4வது குழந்தையாக பிறந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டா சாண்டோஸ் அவேரோ. ரொனால்டோவோட அப்பா தோட்ட வேலை செய்கிறவங்க, அவங்க அம்மா வீடு வீடாக சென்று சமையல் மற்றும் துப்புரவு வேலை செய்கிறவங்க. ஒரு நாள் ரொனால்டோவின் தந்தைக்கு ஒரு கால்பந்தாட்ட கிளப்பில் வேலை கிடைத்தது. தினமும் தந்தையுடன் மைதானத்திற்கு செல்லும் ரொனால்டோ அங்கு விளையாடும் வீரர்களை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பான். வீடு திரும்பியதும் காலி பாட்டில்களை கொண்டு உதைத்து விளையாடுவான். அவனது ஆர்வத்தை கண்ட அவனது தந்தை பழைய துணியில் ஒரு பந்தினை செய்து அவனுக்கு பரிசளித்தார். ரொனால்டோவிற்கு படிப்பின் மீது ஆர்வமில்லை. கால்பந்தாட்டத்தையே தனது வாழ்க்கையாக தீர்மானித்தான். கால்பந்து விளையாட ஒரு காலணி கூட அவனிடம் இருக்கவில்லை. தனது சகோதரனின் கிழிந்த காலணிகளை அணிந்து கொண்டு விளையாடச் செல்வான். இதனால் சக மாணவர்களால் கேலி கிண்டலுக்கு ஆளாகினான். தனது 15ஆம் வயதில் ரொனால்டோவிற்கு இதய நோய் ஏற்பட்டது. இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போய்விட்டது என்ற நேரத்தில் மீண்டும் களமிறங்கி அதிர்ச்சி கொடுத்தான் ரொனால்டோ. போர்ச்சுகல்லின் மான்செஸ்டர் அணிக்காக விளையாடத் தொடங்கி பல வெற்றிகளை தன் நாட்டிற்காக குவித்தவன். தெரு ஓரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்த ரொனால்டோ
வெகு விரைவாக டாப் 10 வீரர்கள் பட்டியலில் உயர்ந்து பல உயரிய விருதுகள் மற்றும் கின்னஸ் சாதனைகளையும் படைத்தார். ரொனால்டோ மது அருந்துவதில்லை, புகைப்பிடிப்பதில்லை, பச்சை குத்திக் கொள்வதில்லை. காரணம், அவர் இரத்த தானம் செய்து வருகிறார். தனக்கு கிடைத்த மிக உயரிய விருதுகள் மற்றும் தங்க காலணியை ஏலத்தில் விட்டு அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு உலகெங்கும் வறுமையினாலும் கொடிய நோய்களினாலும் போரினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை இன்று வரை வழங்கி வருகிறார். குழந்தை பாதுகாப்பு மற்றும் யூனிசெஃப் போன்றவற்றின் தூதுவராக உள்ளார். ஒரு வேளை உணவுக்காக போராடிய ரொனால்டோவிற்கு இன்று சொந்தமாக ஒரு தனி தீவே உள்ளது. இவரது பெயரில் விமான நிலையம், அருங்காட்சியகம் அமைத்து அவரது நாடு அவருக்கு தனி கௌரவத்தை அளித்துள்ளது. இவரது வேகமும் ஆக்ரோஷமும் உலகெங்கும் இவருக்கென மிக பெரும் ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியது. இவர் CR7 என மக்களால் அன்புடன் அழைக்கப்படுகிறார். இவரது ரசிகை என்று கூறிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களே, இந்த வீரனின் வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்துவது என்ன? உங்களிடம் இருக்கும் தனித்திறமையை வெளிக்கொணருங்கள். கிடைக்கும் வாய்ப்புகளை சாதகமாக்கிக் கொள்ளுங்கள். லட்சியம் தெளிவாக இருந்தால் சோதனையும் ஒரு கவசம்தான். கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். முயற்சியை எப்போதும் கைவிடாதீர்கள். இன்றைய நாள் கடினமாக இருக்கலாம், நாளைய நாள் மிக கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புதிய விடியலாக மாறும். தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். நன்றி. சாதனையாளர்கள் பலர். தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்ட அந்த சாதனையாளர்களுள்ள ஒருவரை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே மனித குலத்துக்கு நன்மை தான் உண்டாக்கணும் அப்படின்ட்டு இவர் ரொம்ப விரும்புவார். அது மட்டும் இல்லாமல் 20ஆம் நூற்றாண்டோட தன்னிகர் இல்லாத விஞ்ஞானி அப்படின்னு போற்றப்பட்டார். அவர் வேறு யாரும் இல்லை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். தன்னுடைய 3 வயசு வரை அவர் பேச தொடங்கவில்லை. இதனாலே அவர்களோட பெற்றோர்களுக்கு இவருக்கு கற்கும் குறைபாடு இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ எதுதான் அவரை அறிவியலுக்குள்ளே ஈர்த்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவருக்கு 5 வயசு இருக்கும்போது அவருடைய அப்பா அவருக்கு திசை காட்டி ஒன்றை பரிசாக கொடுக்குறாரு. அப்போது எந்த நேரத்தில் எங்கே நின்னாலுமே கரெக்டான திசையை சுட்டி காமிக்கிறது எது அப்படின்ற கேள்வி அவருக்கு 5 வயசுக்குள்ளேயே வந்தது. அப்போது அந்த காந்த ஊசி தான் அந்த சரியான திசையை காட்டுகிறது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சோடனே அப்போ அந்த காந்தம் தான் அவரை அறிவியலுக்குள்ளே ஈர்த்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவரோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையினாலும் அவர் செய்த முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காப்புரிமை அலுவலகத்தில் விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சிகளை ஆராய்ந்து மதிப்பீடு செய்பவரை இவர் வேலை செஞ்சார். அதுதான் இவர் ஆராய்ச்சியில் ஈடுபட காரணமாகவும் தூண்டுதலாகவும் இருந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நியூட்டன் விதிகளை ஆராய்ந்து உலக புகழ் பெற்ற சார்பியல் கோட்பாடு அப்படின்ற விதியை இவர் கண்டுபிடிச்சார். அதுவரை இயங்கி இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை கொள்கைகளை இந்த சார்பியல் கோட்பாடு மாற்றி அமைச்சது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் உலகில் இந்த சார்பியல் கோட்பாடு மாபெரும் புரட்சியையும் ஏற்படுத்தியது. யூத இயற்பியலாளர் அப்படின்ற முத்திரையும் இவருக்கு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கினர். அப்போது இவர் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறத நினச்சி இங்கிலாந்தினர் இவரை கொலை செய்ய திட்டமிட்டனர். அப்போ கூட அவர் விழுந்து விடாமல் அமெரிக்காவுக்கு சென்றார். அங்கே உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தார். அப்போது அமெரிக்காவின் குடியுரிமையும் அவர் பெற்றார். அப்போ இஸ்ரேல் நாட்டு ஜனாதிபதியாக அவருக்கு பொறுப்பேற்க நேர்ந்தபோது அவர் என்ன பண்ணார், அறிவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்றால் எனக்கு சுலபமானவை, ஆனால் மக்களை வழிநடத்துவதற்கு தேவையான இயல்பான திறமையும் போதிய அனுபவம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துட்டார். அதற்கான காரணத்தையும் கூறினார். அப்போது 1999 டைம் மேகசின் இந்த நூற்றாண்டோட மாமனிதர் அப்படின்னு அவரை போற்றி கௌரவித்தது. ஒரு மனிதனோட சாதனை இதுதானே, அவர் இறந்த பின்னும் அவருடைய புகழ் இந்த பூமியில் இருக்கிறது தானே ஒரு மனிதனோட சாதனை. அதுபோல் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். ஆகவே விடாமுயற்சி வேண்டும், விடுமுறை வேண்டாம், அச்சம் தவிர்த்து உச்சமடைய முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பல துறையில் வெற்றி பெற்ற ஒரு மனிதரை பற்றி பேச வந்துள்ளேன். ஒருவர் ஒரு துறையில் வெற்றி பெற்றாலே தன் வாழ்வில் வெற்றி பெற்றதாக கருதப்படுகிறோம். அப்படி என்றால் பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்ற ஒரு மனிதரின் சாதனையை எந்த அளவுக்கோல் வைத்து அளப்பது? ஆம், அவர்தான் பெஞ்சமின் பிராங்க்லின். அமெரிக்காவிற்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு அவர்கள் 2 அஞ்சல் தலைகளை வெளியிட்டனர். ஒன்றில் ஜார்ஜ் வாஷிங்டன் அவரது புகைப்படமும் மற்றொன்றில் பெஞ்சமின் பிராங்க்லின் புகைப்படமும் இடம்பெற்றது. அமெரிக்காவின் மூத்த தலைவராக விளங்கினார். அமெரிக்காவின் மூத்த தலைவர்களை ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று பிரபலமாக அழைப்பதுண்டு. அவர்களில் ஒருவர் தான் பெஞ்சமின் பிராங்க்லின். இவர் ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளர், அறிவியலாளர், கண்டுபிடிப்பாளர் ஆவார்.
வணிகம், அறிவியல், அரசியல், இலக்கியம் எனும் பல பல துறைகளில் பெரும் வெற்றி பெற்றுள்ளவர். தனது விடாமுயற்சியினாலும் கடின உழைப்பினாலும் சிறு வயதில் கையில் ஒரு காசு கூட இல்லாமல் ஏழ்மையில் இருந்தும் அச்சு தொழிலின் மூலமும் பத்திரிகையின் மூலமும் 40 வயதுக்குள் செல்வந்தராகிவிட்டார். புவர் ரிச்சர்ட் அல்மனார்க் என்ற புகழ்பெற்ற இதழை இந்த உலகிற்கு தந்தவர். மின்சாரம் பற்றியும் இடிமின்னல் பற்றியும் மீண்டும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். இவருக்கு இயற்கையிலேயே புத்தகம் வாசிப்பது, புத்தகம் எழுதுவது என்றால் கொள்ளை பிரியமாகும். பெனில்வானியா பல்கலைக்கழகமும் இவர் நிறுவியதுதான். அது 1749ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவின் முதல் மருத்துவமனையை தோற்றுவித்தார். இறந்த பிறகும் நீங்கள் மறக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒன்று, சிறந்த படைப்புகளை எழுதுங்கள், அல்லது பிறர் உங்களை பற்றி எழுதும் அளவிற்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை வாழுங்கள் என்று தனது முயற்சிகளை இந்த வரியின் மூலம் குறிப்பிட்டுள்ளார். என்னிடம் சொன்னால் மறந்து விடுவேன், எனக்கு கற்பித்தால் ஞாபகம் வைத்துக் கொள்வேன், என்னை ஈடுபடுத்தினால் விடாமுயற்சியுடன் கற்றுக்கொள்வேன் என்று தனது விடாமுயற்சியை கவிதையின் மூலம் குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம்மால் முடிந்தால் ஒரு துறையில் மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் பல பல சாதனைகளை விடாமுயற்சியுடன் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு முக்கிய உதாரணமாக பெஞ்சமின் பிராங்க்லின் விளங்குகிறார். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். என்னோட வாழ்க்கையில் மன வலிமையோடு நான் முன்னேற மாரியப்பன் தங்கவேலோட தான் நான் ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொள்வேன். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை சோர்வடையும் போது ஒரு மாற்றுத்திறனாலே இருந்து வாழ்க்கையில் முன்னேற அவரை நினைக்கும் போது நானும் ஒரு நாள் அவர் மாதிரி முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். நானும் மாரியப்பன் தங்கவேலை போல யாழினி கலைஞராஜா என்னும் தனிப்பெரும் தெரியும் அளவுக்கு உயர்வேன். துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கை நம்ம எத்தனை முறை கீழே தள்ளிவிட்டாலும் நம்ம மன வலிமையோடு எழுந்து நிற்கணும், அதுதான் முக்கியம். அதே போல் தான் மாரியப்பனோட வாழ்க்கையும். மாரியப்பனுக்கு வந்து குழந்தை பருவத்திலே வந்து அவருக்கு மிகப்பெரிய கொடுமையத்தை வந்து அவர் அனுபவிச்சிருப்பார். இருந்தாலும் தன் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு சவாலையும் தைரியமாக எதிர்கொண்டார். அவரோட வாழ்க்கை முழு விருப்பமும் முழு உறுதியும் கொண்ட கதை. அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. மாரியப்பன் 28ஆம் தேதி 1995 ஜூன் மாதத்தில் பிறந்தார். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பெரிய வடாகம்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தார். அவருக்கு 4 சகோதரர்கள், 1 சகோதரி. தந்தை வந்து ஆரம்ப காலத்திலே வந்து குடும்பத்தை கைவிட்டார். தன் தாய் சரோஜா தான் கஷ்டப்பட்டு தன் 6 பிள்ளைகளும் வந்து வளர்த்தாங்க. தன் தாய் வந்து செங்கல் தூக்கும் வேலையும் மரக்கறி விற்று ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் வருமானத்தை தான் குடும்பத்தையே வளர்த்தாங்க. தன் தாய் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடுமையாக உழைக்கிறத பார்த்துக்கிட்டே வளர மாரியப்பனுக்கு வந்து மனசில் ஒரு விஷயம் தோணுது, நம்ம எப்படியாவது வாழ்க்கை வெற்றிகரமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கனவு கண்டாரு. ஆனால் அவர் 5 வயசு இருக்கும்போது அவர் பள்ளியிலேருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு வாகனம் அவர் காலில் ஏறி அவர் முழங்காலுக்கு கீழே இருக்க கால் பகுதி வந்து அவர் இழந்துட்டார். அந்த இழப்பு வந்து அவருக்கு நிரந்தர இயலாமையாக வந்து அவருக்கு மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த இயலாமையை வந்து அவர் வாழ்க்கையில் சோர்வடைய விடலை. அவர் அதையே ஒரு கவசமாக எடுத்துகிட்டு வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தார். அடுத்த வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றினா அவருக்கு கல்வி ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதனால் அவரோட பள்ளியை கூட, அவர் படிப்பை கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு மூத்த இடைநிலை பள்ளியை வந்து அவர் முடித்தார். மாரியப்பனுக்கு வந்து பள்ளி காலத்திலே வந்து அவர் கைப்பந்து விளையாட்டில் நிறைய ஆர்வம் வந்துச்சு. ஆனால் அவர் இயலாமை காரணத்தால் அவரால் விளையாட முடியல. அவரோட விளையாட்டு ஆசிரியர் மூலமாக தெரிஞ்சு மாரியப்பனுக்கு உயரம் தாண்டுதலில் நிறைய திறமை இருக்குது. அதனால் உயரம் தாண்டுதலில் கண்டிப்பாக மாரியப்பனோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பேரா தடகள சாம்பியன்ஷிப்பில் விளையாட தயாரானார். அங்கே தான் மாரியப்பன் வந்து சத்யநாராயணன் அப்படின்ற ஒரு பயிற்சியாளரை சந்தித்தார். சத்யநாராயணன் வந்து மாரியப்பனை பெங்களூரு இருக்க பயிற்சி கூப்பிட்டு போனார். அங்கே மாரியப்பனுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி வசதிகளை வந்து தந்தாங்க. 1.5 வருடம் கடின உழைப்புக்கு விடாமுயற்சிக்கு அப்புறம் தன்னை வந்து தேசிய மற்றும் சர்வதேச சுற்றுகளில் தன்னை ஒளிரச் செய்து உலகத்தின் நம்பர் 1 ஆனார். அது மாரியப்பனோட மிகப்பெரிய சாதனை. அடுத்து 2016 மார்ச் மாதத்தில் தூனிசாவில் நடந்த ஐபிசி கிராண்ட் போட்டியில் 1.78 உயரம் தாண்டி ரியோ மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெற்றார். அந்த ஒலிம்பிக் போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கத்தை வாங்கினார். நம்ம இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய சாதனை. ஏன்னா நம்ம இந்தியாவில் இந்தியர் வாங்கின 3ஆவது தங்கப்பதக்கம் அதுதான். தங்கம் வாங்கினதுனால அவருக்கு இந்தியா விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அவருக்கு 75 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாகவும் நம்ம தமிழக அரசு 2 கோடி ரூபாய் பரிசு தொகையாகவும் தந்தாங்க. தனக்கு தரப்பட்ட பரிசு தொகை வந்து தன்னை சாதனையாராக மாற காரணமான தன் தாய்க்கு சொந்த வயலத்தையும் சொந்த வீட்டையும் கட்டி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் தான் படித்த அரசு பள்ளிக்கு 30 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் தந்தார். அடுத்தடுத்து அவர் நிறைய சாதனைகள் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரோட வாழ்க்கையில் சாதனையாக மாற அவர் மன வலிமை தான் காரணம். ஒருவேளை நம்ம அவர் இடத்துல இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சோர்வடைந்து உட்காந்துருப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் எழுந்து நின்னார், சாதிச்சார். நம்ம பிறப்பு வேணால் ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்ம இறப்பு ஒரு சரித்திரமாக தான் இருக்கணும். சிலர் நமக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து வர ஒவ்வொரு சவாலையும் ஒவ்வொரு சிக்கலையும் வந்து உங்களால் சிரிச்சுக்கிட்டே கடக்க முடிஞ்சால் உலகத்தில் உங்களை விட வலிமையானவங்க யாருமே கிடையாது. அதனால் நீர் இருக்கும் வரை வேர்கள் ஓய்வதில்லை, மனதில் வலிமை இருக்கும் வரை மனிதன் தோற்பதில்லை. சிலர் நமக்கு மன வலியை தருகிறார்கள், சிலர் நமக்கு மன வலிமை தருகிறார்கள். மன வலிமையோடு மன வலியை எதிர்கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் நட்சத்ரா.
இந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம தோல்வியை சந்தித்தாலும் அது வந்து நம்மளை ஒரு வெற்றிக்கு வந்து தயார் செய்யும். இந்த கருத்தை வந்து மெய்ப்பிக்கும் வண்ணம் இந்த என்ஜி ஃபோர்ட்டை பற்றி நான் உங்ககிட்ட பேச வந்துள்ளேன். என்ஜி ஃபோர்ட் கம்பெனியின் அமெரிக்க நிறுவனரும் தற்கால பெரும்படி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பொருந்துகை ஒழுங்குமுறையின் தந்தை என்றெல்லாம் கருதப்படும் என்ஜி ஃபோர்ட் ஒரு தோல்விகளை தாண்டி ஒரு சாதனையாளராக எப்படி வந்தார் என்பதனையும் அவர் சாதிக்க வயது ஒரு தடை இல்லை என்பதனையும் அவர் வந்து நிரூபித்திருக்கிறார். அவர் அறிமுகப்படுத்திய ஒரு பெருமளவிலான மாதிரி தானுந்துகளை இவர் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு இவர் யூஸ் பண்ண முறைன்னு பார்த்திங்கன்னா அது வந்து போர்ட்டியம். இவர் வந்து தன்னோட தொழிலாளர்களுக்கு மிக உயர்ந்த கூலியையும் வந்து இவர் வந்து வழங்கினார். இவர் வந்து ஐக்கிய 161 அமெரிக்க காப்புரிமைகள் வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. இவர் வந்து உலகில் பணக்காரர்களில் ஒருவராகவும் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒருவராகவும் இவர் வந்து திகழ்ந்து வந்தார். இவர் வந்து அறிமுகப்படுத்திய மாதிரி தானுந்த போக்குவரத்திலும் தொழிற்துறையிலும் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு சிறந்த புதிதாக்குனர் வந்து இவர் ஆவார். இவர் வந்து அவரோட வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே சந்தித்தாரான்னு கேட்குறீங்களா? அவர் அப்படி இல்லை. அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் 45 வயது வரை வெறும் தோல்வியை மட்டுமே சந்தித்திருந்தாலும் அவர் வந்து அயராமல் உழைத்தது அவரை வந்து வெற்றியை காண செய்தது. எனவே நண்பர்களே, தோல்வி என்பது நம்மை துயரப்பட வருவதல்ல, நம்மை வெற்றியை நோக்கி செலுத்த வருவது. தோல்வியை கண்டு நாம் மனம் தவறக்கூடாது. அதை வெற்றி படிக்கட்டுகளாக எண்ணி நாம் லட்சியத்தில் நாம் செல்ல தோல்விகளை தட்டிவிட்டு விரைபவன் வந்து வெற்றி கனியை சுவைப்பான். இதை தான் திருவள்ளுவரும் சொல்றாரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும், அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று. நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.